பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் இந்த பதிவுல பார்க்கக்கூடியது, கோவிலுக்கு நீங்க எல்லாம் போறீங்க. நான் சின்ன விஷயம் தான், இதெல்லாம் ஒரு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். பக்தி ஒளியில கோயிலுக்கு போறீங்களா? சாமிகள்லாம் வழிபாடெல்லாம் பண்றீங்களா? சங்கடகர சதுர்த்தி, மகா கணபதியெல்லாம் வழிபாடு பண்றீங்க. சங்கடகர சதுர்த்தி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கறேன். விநாயகருக்கு தேங்காய் மாலை எதுக்காக போடுறீங்க? விநாயகருக்கு எதுக்காக பழமாலை நீங்க போடுறீங்களா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. விநாயகருக்கு தேங்காய் மாலை போடுறீங்களா? தேங்காய் மாலை கட்டி போடுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்காய் மாலை எத்தனை பேர் கட்டி போடுறீங்க? எத்தனை தேங்காய் கட்டி போடுறீங்க? 5, 7, 9, 12 போடுறீங்களா? ரைட். பழமாலை போட்டிருக்கீங்களா? நான் என் கையால எத்தனையோ பக்தர்கள் கிட்ட வாங்கி நான் எத்தனையோ பேருக்கு என் கையினால அந்த பழமாலையை நான் போட்டிருக்கேன். சரி, இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. சரி, இப்போ போடுறோம். சரி, அது எதுக்காக போடுறோம்? யாருக்காவது காரணம் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லை நான் சொல்றேன். அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம இது கண்டிப்பா இந்த பக்தி ஒளி பார்க்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பா யாராவது செய்யறவங்க இருப்பாங்க. சாமி, நான் தேங்காய் மாலை போட்டிருக்கேன், நான் பழமாலை நான் போட்டிருக்கேன், இத்தனை வாரம் நான் வேண்டிட்டு நான் போட்டிருக்கேன், நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அது யாருக்கு? மகா கணபதிக்கு முக்கியமா போடுவாங்க. யாருக்கு? மகா கணபதிக்கு முக்கியமா போடுவாங்க. சரி, அதாவது கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க. இந்த கோயிலுக்குள்ள வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கதி கலங்கி போயிடுவாங்க. கடவுளே இல்லை, சாமியே இல்லைன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோயிலுக்கு வந்தா, நான் சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கு வந்தா கதி கலங்கி போயிருப்பாங்களாம். ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவான். ஐயோ அப்பா அப்படின்னு. எதுன்னு அப்படின்னு கேட்டா, திருவள்ளூர் பக்கத்துல திருப்பாச்சூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமான் இந்த தாட்சாயணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தக்ஷன் அந்த யாகம் செய்த இதுல அந்த சுவாமியை திருமணம் முடிக்க, பார்வதியை திருமணம் முடிக்க வந்த ஸ்தலமே அந்த கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம், ஆதிசங்கரர் தன் கைகளால் எழுதிய ஸ்ரீசக்கரம் அந்த கோவில்ல இருக்கக்கூடியதாக ஐதீகம். ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். அந்த கோவில்ல சில விஷயங்கள் நான் சொல்றேன். வெங்கடாஜலபதி, அதாவது பெருமாள்னு நம்ம சொல்றோம். திருப்பதி வெங்கடாஜலபதி குபேரனிடம் வாங்கிய கடனை அடைப்பதற்கு சில விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா. அந்த விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா கணபதிக்கு பாத்தீங்கன்னா 11 தேங்காய் மாலை 11 பழமாலை அணிவிக்க கடன் தீர்ந்ததா ஐதீகம் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு கடன் பிரச்சனை இருக்கா? மனசார பிரார்த்தனை பண்ணி 11 தேங்காய் தான் கணக்குல சொல்லியிருக்கு. 5, 7, 9 எல்லாம் நம்ம விருப்பத்துக்கு நம்ம போடுறோம். ஆனால் 11 தேங்காய் கண்டிப்பா போடணும். 11 தேங்காய் வாங்கி, அதுவும் நீங்க நான் நிறைய பேர் தவறு செய்யறாங்க. அதுலயும் நிறைய பேர் தவறு செய்யறாங்க, நான் பார்த்திருக்கேன். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னா, நீங்க ஆலய அர்ச்சகர்கிட்ட தேங்காய் மாலை போட, தேங்காய் மாலை உடனே தேங்காய் மாலை போடுறது அப்படிங்கிறது அது கணக்கு இல்லை. அந்த மாதிரி போடுறது இல்லை. தேங்காய் மாலை போடணும்னா 11 மாலை எந்த நேரத்துல நீங்க கோக்கணும், எந்த நேரத்துல அதை நீங்க உட்காந்து கோக்கணும், எந்த நேரத்துல சுவாமிக்கு அதை நீங்க அணிவிக்கணுங்கிற வரைக்கும் இருக்குல்ல. நம்மளா கொண்டு சாமி கிட்ட போடுறதுன்னு ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன சொல்லுவோம், நானும் 10 வாரம் தேங்காய் மாலை போடுங்க, ஒன்னும் நடக்கல. எப்படி நடக்கும்? இந்த காரணமும் இந்த நேரமும், இந்த நேரத்துல தான் கோக்கணும், இந்த நேரத்துல தான் சுவாமிக்கு அணிவிக்கணும், இந்த நேரத்துல தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணினா கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்களேன். ஒரு தேங்காய் எடுக்கும்போது நீங்க எப்படி தெரியுமா அந்த தேங்காய் இது பண்ணணும்? முன்னாடியே அதை வாங்கி ஒரே சைஸா அந்த தேங்காய் எல்லாம் நீங்க வாங்கி, நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. சங்கடகர சதுர்த்தியோ ஏதாவது உங்களுக்கு ஒரு கடன் தீரல, உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தடங்களா நான் பாக்குறேன். அதே போல எனக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு பில்டரா இருக்கேன், எனக்கு சில விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கவே இல்லை, நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்கிறேன், எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. 11 தேங்காய் ஒரே மாதிரி வாங்கிக்கோங்க. தேங்காய் வாங்கி நன்னா அப்படியே வாங்கி அப்படியே போடுறதுக்கு பேரெல்லாம் கிடையாது. வாங்கி நன்னா சுத்தம் பண்ணி நாரெல்லாம் ஓரமா இருக்கிறதுனா நல்லா பிச்சு பண்ணி அழகா நல்லா ஒரு வடிவா எடுத்து, அதுக்கு லேசா மஞ்சள் ஃபுல்லா பூசி குங்குமம் வைக்கலாம். இல்லைன்னா வெறும் ஒரு சந்தனம் குங்குமமாவது அந்த தேங்காய்க்கு வச்சு, இந்த இதுல நீங்க எப்போது எப்படி பூ கட்டுற மாதிரி அந்த 11 இதுக்கும் அழகா கட்டி, அதை ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா கட்டி சுவாமிக்கு கழுத்துல போடும்போது அருந்து விழுந்துடாம இருக்கும். சில பேருக்கு போடும்போது 2 தேங்காய் 3 தேங்காய் கீழே விழுந்துரும். விழாம அழகா அதை சுவாமிக்கு அவங்க சாத்தி அர்ச்சனை பண்ணும்போதே, விநாயகருக்கு அர்ச்சனை 108 அர்ச்சனை பண்றாங்க. 108 அர்ச்சனை பண்ணும்பொழுது அந்த விநாயகருக்கு முன்னாடி 12வது தேங்காயில நெய் தீபம் ஏத்தணும். தேங்காயில நெய் தீபம் ஏத்தி அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணி உங்க பேரு நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்றது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த மாதிரி எத்தனை பேர் நாங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. 1. 2வது பழமாலை. இந்த பழமாலை 2 சுவாமிக்கு போடுவாங்க.
ஆஞ்சநேயருக்கும் போடுவாங்க, மகா கணபதிக்கும் போடுவாங்க. ஆஞ்சநேயருக்கு ஏன் போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு தனி ஒரு சாஸ்திரோர்த்தமா ஒரு கதையே உண்டு, அது நான் அப்புறம் சொல்றேன். ஆனா இந்த ஆஞ்சநேயருக்கும் உண்டு. ஆனா இதுல மகா கணபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா பழம், இந்த பழம்ங்கிறது நல்ல பழமா இருக்கணும். காவிட்டா ரொம்ப காயா இருக்கிறது மிகப்பெரிய தவறு. காயா கொண்டு சுவாமிக்கு கூட இன்னைக்கு அர்ச்சனை பண்றவங்க, இப்ப நான் கேட்ட ஒரு விஷயம், அதாவது நான் இப்ப திருவண்ணாமலை கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன். கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கும் பொழுது வைகாசி விசாகம் வந்தது. இப்பதான் வைகாசி விசாகம், முருகனுக்கு அர்ச்சனை பண்ணணும். நான் அந்த யாகசாலையில இருந்து இப்படி வெளியில வரேன். வெளியில நிறைய கடைகள்லாம் இருக்கு. அர்ச்சனை கொடுங்க அப்படின்னு ஒரு அம்மா கேட்கறாங்க. நான் போறேன், அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போறேன். அர்ச்சனைக்கு தேங்காய் வெத்தலை பார்க்க படம் இருக்கு. அந்த அவங்க சொல்றாங்க, கடைக்கார சொல்ல, படம் வந்து காவெட்டா தாங்க இருக்கு. பரவாயில்ல கொடுங்க, சாமிக்கு எதா இருந்தா என்ன. எவ்வளவு ஒரு அலட்சியம் பாருங்க. சாமிக்கு எதா இருந்தா என்ன, பழம்னு வச்சா போதும் போங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப மன வருத்தமா இருந்தது. அதாவது காவெட்டா சுவாமிக்கு வாங்கி வச்சு என்ன அதாவது சுவாமிக்கு தானே நைவேத்தியம் பண்ற. சுவாமி நீ சாப்பிடுவியா? முதல்ல நீ சாப்பிடுவியா? காவெட்டா நீ சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டே தானே. அப்போ அது தெய்வம் தானே, சுவாமிக்கு தானே ஆத்மார்த்தமா நைவேத்தியம் பண்ற. நீ எப்படி காவெட்டா சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ற? ஒண்ணு நீ அந்த மாதிரி பண்றதுக்கு பண்ணாமே இருக்கலாம். சுவாமிக்கு ஏன் பண்ற? பண்ணி பாவத்தை சம்பாதிக்காத. சுவாமிக்கு செஞ்சா நல்லபடியா ஆத்மார்த்தமா சுவாமிக்குன்னு வேண்டிட்டு செய். நான் ஒரே ஒரு காவெட்டா ஒரு பழம் கொடுக்குறேன், நீ கடிச்சு அதை சாப்பிடுவியா? நீ முதல்ல உரிக்க முடியுமா உன்னால? அதை முதல்ல உரிக்க முடியுமா உன்னால? பாதி தோலும் பாதி இதுவுமா வராது. மனசு ரொம்ப சங்கடமா இருந்தது. அப்ப அந்த சுவாமிக்கு அந்த பழமாலைன்னு போடும்போது, அந்த எதுக்கு பழம்னு சொல்றோம்? எதுக்கு அந்த பழத்தை சொல்றோம்? நான் வாழைக்காயின்னு சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு அந்த சுவாமிக்குன்னு அது செஞ்சா நல்லா செய்யுங்க, இல்லைன்னா செய்யக்கூடாது, அவ்வளோ. சுவாமிக்கு இன்னைக்கு நான் பல பேரை பார்த்துட்டேன். சுவாமிக்கு அவங்களுக்கு வாங்குறதுக்கு இது இருக்காது. உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அப்படி உங்களுக்கு காவிட்டா உங்களுக்கு அந்த மாதிரி தான் அந்த உங்க கடுத்துல கிடைக்குதா, தயவுசெய்து அதை வச்சு பண்ணதுக்கு ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு வாங்கி வச்சு நிவேத்தியம் பண்ணிட்டு போங்க. சுவாமிக்கு திராட்சை வாங்கி வச்சு நிவேத்தியம் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி இல்ல கல்கண்டு வாங்கி வச்சு நிவேத்தியம் பண்ணிட்டு போங்க. காவிட்டா சுவாமிக்கு வைக்காதீங்க. வெத்தலை பாக்கும் அதே போலதான். சுவாமிக்கு வெத்தலை எத்தனை கணக்குல இருக்கணும், பாக்கு எத்தனை கணக்குல இருக்கணும், சுவாமிக்கு எப்படி வச்சு வழிபாடு பண்ணணும். நம்ம செய்யறது நேர்மையா நம்ம கரெக்டா நம்ம சுவாமிக்கு செஞ்சா சுவாமி நம்ம கிட்ட வந்து நமக்கு நிறைய ஆசீர்வாதம் பண்ணும். ஒரு தட்டுல வச்சு கொடுக்கும்போது நல்லா அழகா தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம், கற்பூரம், ஊதுபத்தி எல்லாமே அழகா செட்டா சுவாமிகிட்ட வச்சு பூவோட சேர்த்து சுவாமிக்கு கொடுக்கறது பண்றது. அப்ப அந்த பழம் சொல்லும் போது 11 பழம், இந்த காம்பு இருக்கும் தனித்தனியா அழகா 11 இது கட்டி சுவாமிக்கு வந்து அதே பழத்துல ஒரு 2 பழம் சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு வச்சு நீங்க பண்ணினீங்களானால் உங்களுக்கு அவ்வளவு சுபிக்ஷமும் அவ்வளவு நல்ல விஷயமும் நடக்கும். காரிய சித்தி தரக்கூடியது இந்த 2 விஷயம். காரிய சித்தி தரக்கூடிய தேங்காய் மாலையும் சரி, பழமாலையும் சரி. எத்தனை பேர் அனுபவத்துல போட்டிருக்கீங்கன்றதும் உங்களுக்கு தெரியும், எத்தனை பேருக்கு போட்டு சக்சஸ் ஆயிருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு. அதனால இனிமேல் நீங்க செய்யக்கூடியது தேங்காய் எண்ணெய் இப்படிதான் நம்ம போடணும் சுவாமிக்கு. ஒரு வழி தெரிஞ்சுட்டீங்க. சோ இதை போடுங்க. இதை போட்டுட்டு இதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயமே இருக்கு. இதுக்கப்புறமா ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறேன். இந்த தேங்காய் போடுறீங்க இல்லையா, இந்த தேங்காய் போட்டதுக்கு அப்புறமா சுவாமிக்கு ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறேன். அந்த ஸ்லோகத்தை சொல்லி மனசுல பாராயணம் பண்ணி, இப்ப ஒரு 11 தேங்காய் போடுறீங்கன்னு சொன்னா 11 தடவை அந்த விநாயகரை சுத்தி வந்து விநாயகர் பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா உங்க வாழ்க்கை மேலோங்கும். அமோகமா மேலோங்கி நன்னா அமோகமா இருப்பீங்க. அதாவது விநாயகரை 21 விதமா பூஜை பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. விநாயகரை மஞ்சள்ல வச்சு பூஜை பண்ணலாம், அரிசி மாவுல வச்சு பூஜை பண்ணலாம், சந்தனத்துல வச்சு பூஜை பண்ணலாம், வெள்ளத்துல வச்சு பூஜை, 21 விதமா நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு விநாயகரை. அப்படி இருக்கக்கூடிய அந்த விநாயகர் பெருமானை நீங்க அழகா நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்லோகத்தோட சேர்த்து அந்த இதுவும் நீங்க பண்ணினீங்களா, அது உங்களோட பழம் முடிஞ்சா பழம் போடுது, தேங்காய் முடியுமா தேங்காய், மனசார செய்யுங்க. சுவாமி அதை அப்படியே ஏத்துப்பார். ஒரு வஸ்திரம் வாங்கி சாத்துனா 100 ஒரு வஸ்திர தானம் கொடுத்தா ஒரு நூல் ஒரே ஒரு நூல் வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 பலன் உங்களுக்கு உண்டு. ஒரு நூல் வாங்கி கொடுத்தா, ஒரு வஸ்திர தானம் கொடுத்தா, சுவாமிக்கு முடிஞ்ச ஒரு வஸ்திரம் இதெல்லாம் பண்ணி அந்த தேங்காய் மாலை பழமாலைகள்லாம் போட்டா உங்களுக்கு நல்லது. அப்ப நீங்க சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஓம் விநாயகர்கிட்ட போகும்போதே விநாயகருக்கு வந்து காக்க காக க அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. ஓம் கம் காரிய சித்தி கணபதையே நமஹா, ஓம் கம் காரிய சித்தி கணபதையே நமஹா, ஓம் கம் காரிய சித்தி கணபதையே நமஹா 21 முறை சொல்லி பிரதட்சணம் பண்ணுங்க.
ஓம் கம் காரிய சித்தி கணபதையே நமஹா, ஓம் கம் காரிய சித்தி கணபதையே நமஹா, ஓம் கம் காரிய சித்தி கணபதையே நமஹா. கம்னு சொல்லக்கூடாது, வார்த்தை பிழையாயிடும். ஓம் கம், அந்த காக்க க அப்படின்னு சொல்ல அந்த கம், அந்த அந்த க அப்படிங்கிற வார்த்தை வரணும். அதை நீங்க சொல்லி அந்த எனக்கு இந்த காரிய சித்தி, எந்த விஷயத்துக்காக நீங்க அந்த மாலை போடுறீங்களோ அதை பிரார்த்தனை வைத்து சுவாமிக்கு விளக்கேற்றி ஆத்மார்த்தமா கும்பிட்டு வந்தீங்கன்னா, இந்த இது நீங்க செய்றீங்களோ அடுத்த இதுக்குள்ள அது உங்களுக்கு நடந்தாகணும். அப்ப அந்த இடத்துல பூரணமா உங்களுக்கு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை தவறாம செய்யுங்க. சுபம்.